இந்த எபிசோடில் நாம் இயக்குனர் முரளி கிருஷ் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற கருப்பு பல்சர் படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஆர்ஓ பியூரிஃபை வாட்டர் விற்பனை செய்து வரும் அட்டகத்தி தினேஷ் மேட்ரிமோனியில் மணமகள் தேவை விளம்பரம் கொடுக்கிறார். அதன்படி வரும் அழைப்பை ஏற்று ரேஷ்மாவை சந்திக்கிறாரு. இருவரும் பழகுறாங்க, பின்பு காதலிக்கிறாங்க. காதலிக்கும் போது தன்னிடம் கருப்பு பல்சர் இருப்பதாக ரேஷ்மாவிடம் பொய் சொல்றாரு தினேஷ். அந்த பைக்கில் செல்ல வேண்டும் என்று ரேஷ்மா ஆசைப்பட வேறு வழியின்றி பழைய கருப்பு பல்சர் ஒன்றை விலைக்கு வாங்குறாரு தினேஷ். அந்த பைக்கை வாங்கியதிலிருந்து தினேஷை சுற்றி அமானுஷ்ய விஷயங்கள் அரங்கேறுது. ஒரு கட்டத்தில் அந்த பைக்கில் ஒரு ஜல்லிக்கட்டு காளை ஒன்றின் ஆவி புகுந்திருப்பது தெரிய வர தினேஷ் அதிர்ந்து போகிறாரு. அந்த பைக்கில் காளையின் ஆவி புகுந்த கதை என்ன, அந்த பைக் தினேஷிடம் எப்படி வந்தது, இதன் பின்னணி தான் என்ன, இதாங்க இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தில் சென்னைக்கு ஏற்ற வாலிபராக, பட்ஜெட் போட்டு வாழும் வாலிபராக யதார்த்த நடிப்பால் கலக்கியிருக்கிறார் தினேஷ். ஜல்லிக்கட்டு வீரராக களமிறங்கும் காட்சிகளிலும் காளையை போல சிலை போட்டுறாரு. ரிஸ்க் எடுத்து அவர் நடித்திருப்பது நன்றாகவே தெரியுது. அரட்டில் இல்லாத அழகால் ரேஷ்மா வெங்கடேஷ் கவர்றாங்க. காமெடி வில்லனாக மன்சூர் அலிகான் தெரிக்க விட்டிருக்கிறார். மற்றும் மதுனிகா, சரவண சுப்பையா, கலையரசன் கண்ணுசாமி, பிராங்க்சர் ராகுல் உள்ளிட்டோரும் தங்கள் பங்குக்கு சிறப்பான நடிப்பை கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இன்பாவின் இசையும் பாஸ்கர் ஆறுமுகத்தின் ஒளிப்பதிவும் படத்துக்கு பலம் சேர்த்திருக்குன்னு சொல்லலாம். படத்துடன் ஒன்றவும் செய்யுது. பரபரப்பான காட்சிகள் பலம், சில காட்சிகளை யூகிக்க முடியுது. வழக்கமான கதைதான் என்றாலும் புதுமையான காட்சிகள் மூலம் படத்தை இயக்கி கவனம் வைத்திருக்கிறார் இயக்குனர். பைக்கில் காளையின் ஆவை புகுந்திருப்பது வித்தியாசமான முயற்சி.